நம்ம மீன் மக்கர் வாங்கி வச்சுருக்கோம். தண்ணி சுடு தண்ணியில் போட்டிருக்கோம். சுடு தண்ணி நல்லா இப்படி கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம கொதி தண்ணியில் போட்டு நம்ம நல்லா அப்படி புளிஞ்சு எடுத்து வச்சுக்கிறோம். நல்லா ஒரு 2-3 கழுவு கழுவி வச்சுக்கிறணும். அப்போ தான் அந்த நுரை வராது. இந்த நுரை வராத அளவுக்கு நம்ம கழுவி எடுத்து வச்சுக்கிறோம். இதை நம்ம நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம மீன் மக்கரை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இன்றைக்கி வந்து இதை வந்து சுக்கா செய்ய போகிறோம். மீன் மக்கரை வச்சு நம்ம சுக்கா செய்கிறோம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ பட்டை, கிராம்பு, நம்ம பெரிய சீரகம் எல்லாம் போட்டுக்கிறோம். நம்ம வெடிக்கிறதுக்குள்ளே வெங்காயத்தை போட்டுருவோம். ரெண்டு கருவேப்பிலை வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கணும். இது எல்லாமே ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ தக்காளியை போட்டுக்கணும். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்குருவோம். ஏன்னா நம்ம வந்து மீன் மேக்கர் வந்து கொதி தண்ணியிலே உப்பு போட்டு தான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதனால் இப்போ கொஞ்சங்கான்னு போட்டால் போதும். காணலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம், தூள் உப்பு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம இஞ்சியை வந்து நல்லா திருவி வச்சுருக்கோம். இஞ்சி போட்டுக்கணும். வெள்ளைப்பூடு, இதையெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் வதக்கிக்கிறோம். நம்ம அரைச்சி விழுதாவும் போடலாம். நான் வந்து பூ மாதிரி திருவி போட்டேன். நல்ல ஒரு மணமாக இருக்கும். இது கொஞ்சம் நேரம் அதை கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வந்து நம்ம மீன் மக்கரை கழுவி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கிறோம். சுடுதண்ணியில் போட்டு நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து இது வீட்டு குழம்பு பொடி. ஏன்னா இது நம்ம தனி மிளகாய் பொடி, தனியாக நம்ம வந்து மல்லிப்பொடி போடுறதுக்கு நம்ம வீட்டு குழம்பு பொடியே அந்தளவுக்கு தான் போட்டு நம்ம அரைச்சிருக்கோம். வேறு எதுவும் கலப்படம் போடலை. இது வந்து மட்டன் சுக்கா பொடி. நம்ம இது கடையில் வாங்கினது தான், வீட்டில் செஞ்சதில்லை. இதுலேயே வாசம் எல்லாமே இருக்கும். இதுலேயே எல்லா வாசங்களுமே அந்த பட்டை எல்லாம் போட்டிருப்பாங்க. உப்பும் அதுலேயே இருக்கும். நம்ம சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு காணலைன்னா போட்டுக்கலாம். சில இதில் வந்து உப்பு இருக்காது. அப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு போடணும். இப்போ இந்த மசாலா எல்லாமே வந்து இதில் ஒட்டுற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறணும். அப்போ தான் நமக்கு இந்த மசாலா வந்து இந்த கிரேவி இறக்கா வந்து இந்த இதில் மீன் மக்கரில் வந்து பிடிக்கும். இதை வந்து நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். நம்ம நல்லா சுருளை வதக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்குச்சுன்னா இந்த நீர் சத்தே இருக்காது. நல்லா வெந்துருச்சு. நம்ம தண்ணி தொளித்து வேக வச்சுருக்கோம். ஏற்கனவே இந்த மீன் மேக்கரில் வந்து கொஞ்சம் நீர் சத்து வரும், சிக்கனில் வந்த மாதிரி. ஏன்னா நம்ம சுடு தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து புளிஞ்சு வச்சுருக்கோம்ல, அந்த நீர் சத்து எவ்வளோ தான் புளிஞ்சாலும் உள்ள தண்ணி சத்து இருக்கும். அதெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி வருது. இப்போ நம்ம வந்து மல்லிச்செடி போட்டுக்குவோம். மல்லிச்செடி போட்டு நம்ம அப்படி கிண்டி விட்டு இறக்கிற வேண்டியதான். நல்லா அப்படியே மட்டன் சுக்கா தோற்று போயிடும், அந்த அளவுக்கு இருக்குது. தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் நல்லா மட்டன் சுக்கா கணக்காக வச்ச மாதிரி இருக்கும். நல்லா எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அப்படி வீடே மணக்குது. எவ்வளோ அழகாக வந்துருக்கும் பாருங்க, நல்லா இருக்கு. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஏன்னா இதை விட நம்ம சுருளை கிண்டக்கூடாது. கொஞ்சமாவது நமக்கு இந்த நீர் சத்து இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லா இது 6 நாளும் நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும் மென்று சாப்பிட்றதுக்கு. ரொம்ப வரன்னு நம்ம சுருளை வதக்கிட்டா கூட சாப்பிடும்போது நம்ம 65 சாப்பிட்ட மாதிரி வலுவாக இருக்கும் மெல்றதுக்கு. இது வந்து பல் இருக்கிறவங்கலேருந்து இல்லாதவங்க வரைக்கும் நல்லா சாப்பிட்லாம். சின்ன குழந்தைகள் கூட கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். மட்டன் சாப்பிட்ட மாதிரியே தான் இருக்கும். நமக்கு தான் தெரியும் நம்ம மீன் மேக்கரில் போட்டு செஞ்சுருக்கோம்ட்டு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.